இப்போ என்ன லாபி பண்ணுறீங்க? அப்போ உடனே இந்த விர்ச்சுவல் வாரிசை ஏவுறாங்க. யார் ஏவுறா? ஆதவர்ஜுனா டீம் அப்படியே ஏவுது. இது திமுக கைக்கூலின்னு ஏவுங்கடான்றாங்க. திமுக கைக்கூலி, இது காசு வாங்கிருச்சு. உங்க அண்ணன் யார் தெரியுமா? அப்படி இப்படி ஏவப்பட்ட ஸ்பை, அது வந்துருச்சு இது வந்துருச்சு கத்துறாங்க. பாவம் அந்த பொண்ணு அழுகுது. அப்போ இதெல்லாம் ஒரு சைடு நடக்குது, உண்மை நடக்குது. நிர்மல் குமார்ன்ற ஒரு ஏஜென்ட்டை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவர் யாரு? ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த இடைச்சொருகள். ஒரு வருஷம் கூட அவளை கட்சிக்குள்ள வந்து. ஆனா இந்த பொண்ணு 20 வருஷமா அந்த கட்சிக்கு உழைப்ப போட்டிருக்கு. அந்த நிலையை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, ஒரு ஆபீஸ்ல ஒரு 4 வருஷமா வேலை செய்றீங்க, அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை செய்றீங்க. உங்களுக்கும் மேனேஜருக்கும் சண்டை. ஒரு 4 நாள் முன்னாடி வந்த ஒரு எம்ப்ளாயியை வச்சு நடுவில் இடைத்தரகரா புரோக்கரா நீ போய் பேசுனா உங்களோட மனவழி எப்படி இருக்கும்? அந்த வேலையை தான் தாவேகா பண்ணுது. நீ போய் பேசுன்னு முந்தா நாள் சேர்ந்த ராஜமோகனையும் முந்தா நாள் வந்து சேர்ந்த சிடிஆரையும் போய் அனுப்பி பேச வைக்குது. அப்போ எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. விஜய் பேச மாட்டாங்க. அடுத்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இவங்க அண்ணன் திமுக அப்படின்றாங்க. ஏன் அந்த வினோத் பி செல்வமோட தம்பி யாரு? ரோஹிணி தேட்டர் ஓனர். அவர் யாரு? வினோத் பி செல்வம் வந்து பாஜகவில் இருக்காரு, அவங்க அண்ணன் தாவேகாவில் சேர்ந்திருக்காரு. சரி, சிடிஆர் யாரு? எங்கிருந்து வந்தாரு? ஆதவர்ஜுனா யாரு? ஆதவர்ஜுனா எத்தனை கட்சி மாறி எத்தனை கட்சிக்கு வேலை செஞ்சிருக்காரு? இப்போ ஒன்று சொன்னேன், பாஜகவுக்கே வேலை செஞ்ச ஆதாரத்தை வச்சிருக்கேன். சரி, சோனியா யாரு? சரி, புசி யாரு? ராஜ்மோகன் யாரு? நம்ம நிறைய கேட்க முடியும். இவங்களுக்கு வாய் பதிலே இருக்காது. கேட்டால் உடனே பெயிண்ட் அடிச்சு விட்ருவாங்க. அப்போ இந்த லாபி பண்ணுறாங்க. கடைசியில் அந்த பொண்ணு நைட்டு வந்து நான் போராட்டத்தை முடிச்சுக்கிறேன், என்னால் முடியலை அப்படின்ட்டு, நான் இனிமேல் விஜய் கூட தான் நிற்பேன் அப்படின்ட்டு போகுது. ஏன் அப்படின்னா, ராத்திரியே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு செட்டில்மெண்ட் நடக்குது. அந்த செட்டில்மெண்ட் என்ன அப்படின்னா, ஏமா மாவட்ட செயலாளர் மாற்றினா கட்சிக்கு அசிங்கம், அறிவிச்சது தான் சரியா, ஆனால் நீ என்ன பண்ணு, உனக்கு மாநில அளவில் மீனவர்கள் சார்ந்த ஒரு இணை பொறுப்பு தரேன். அது ஒரு டம்மிக்கு சமம், கேவலத்தில் டம்மிக்கு சமம், அதுக்கு ஒன்றுமே இல்லை, அதை கொடுக்குறேன்னு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு காளியம்மாள் வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே நீ டைரெக்டாக பெண்கள் தனியாக இயங்குங்க அப்படின்னு ஒரு டீலிங் நடந்திருக்கு. இவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு ராத்திரி வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு அங்கேருந்து கலைச்சி போகிறாங்க.